டாக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். என்னடா திடீர்னு அத்திவரதரை பற்றி பேசுகிறேன், அது முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் 35 வருஷம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, காரணத்தோடு தான் பேசுகிறோம். ஏன்னா இந்த அத்திவரதர் வைபவம் கிட்டத்தட்ட இதே ஜூலை மாதம் 2019 ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்திலிருந்து அத்திவரதர் மூலவர் அந்த சிலையை எடுத்து பிரம்மாண்டமாக 48 நாள் மக்கள் தரிசனத்திற்காக காஞ்சிபுரத்தில் வரதர் கோவிலில் வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் டாக் மீடியா நேயர்கள் மறந்திருக்க முடியாது. அந்த 48 நாளும் விதமான அலங்காரங்களில் தினமும் அந்த பெருமாளை நாம் இங்கிருந்தே தரிசிக்க வச்சோம். அஃப்கோர்ஸ் டாக் மீடியா ஆடியோ அண்ட் வீடியோ ப்ரெசன்டேஷனில் அத்திவரதரை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்தோம் அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து அதே நாள் இன்னைக்கு அத்திவரதர் அந்த ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் அடியில் அமர்ந்திருக்கார். இன்னும் 35 வருஷம் கழித்து தான் அவர் மறுபடியும் நமக்கு காட்சி தர போகிறார். ஆனால் டாக் மீடியா நேயர்களுக்காக நாங்கள் முன்னாடி கொடுத்த 2019 உங்களுக்காக தினமும் பக்தி ஸ்ரத்தையோடு கொடுத்த அந்த ஆடியோ அண்ட் வீடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷனை மறுபடியும், அதாவது ரீலிவிங் த நாஸ்டாலஜியா, ரிமெம்பரிங் தோஸ் டேஸ்ன்ற மாதிரி அந்த 48 நாட்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள், அதே காலகட்டங்கள் 5 வருடங்களுக்கு பிறகு நாம் இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். அதில் ரொம்ப பெருமையும் அடைகிறோம். அது மட்டுமல்ல, வேறு பல டீட்டெயில்ஸ் டிட்பிட்ஸ் பலதையும் நம்ம இதில் கொடுக்க இருக்கோம் அப்படின்றத பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம். அத்திவரதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 48 நாட்கள் திருக்கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டு கோடான கோடி பக்தர்கள் இந்தியாவின் மூலை முடுக்குகள்லாம் வந்தாங்க. அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்ஸோட க்யூவில் அவர்கள் வரதரை தரிசித்து போனதெல்லாம் நாம் காட்சியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தோம். ஸோ இந்த பக்தி ஸ்ரத்தையோடு அன்று பார்த்தவர்கள் மட்டுமன்றி புதியதான ஆன்மீக நேயர்களுக்கும் இந்த டாக் மீடியா யூடியூப் மூலமாக மறுபடியும் உங்களுக்கு அந்த அத்திவரதரை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குவதில் பெருமை அடைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அத்திவரதர், அதாவது 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோவிலான காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் அத்திவரதர் என்பவர் அந்த புஷ்கரணி குளத்துக்கு அடியில் வைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1979 முதன் முறையாக அவரை வெளியே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு அப்புறமாக 2019 நான் அவரை தரிசித்தேன். இப்போது என்னோடு சேர்ந்து எல்லாருமே 5 வருடங்களில் மறுபடியும் இந்த அத்திவரதரை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுலேயே மிகப்பெரிய பெருமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிவரதர் நினைத்த உடனே பல நல்லதை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பெருமாள் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் பிரத்யட்சமாக அங்கே இருந்து நமக்கு பல நல்லதுகளை செய்து கொண்டிருக்கிறார்னு தெரியும். அப்படிப்பட்ட அத்திவரதரை வணங்கும் பொருட்டு இந்த டாக் மீடியா யூடியூப் மூலமாக உங்களுக்கு அத்திவரதரை இல்லங்களுக்கு அழைத்து வருகிறோம். அடுத்து வரும் நாட்கள் நீங்கள் பார்க்க போகிற கேட்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை தாங்கி வருகிறது நம் டாக் மீடியா யூடியூப் வாயிலாக. அத்திவரதர் வைபவம் மீண்டும் உங்கள் இல்லங்களுக்கே வாருங்கள். கண்டு களித்து பெருமாளை சேவித்து அவருடைய அருளை பெற்று மகிழலாம். நன்றி, வணக்கம்.